Taste the Daily. ஆக்கிரமிக்கும் நோக்கில் திமுக நிர்வாகி ஒருவர் 3 பெண்களை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெருமங்கலம் கிராமத்தில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டினை அபகரிக்க முயல்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திமுக நிர்வாகி வேல்முருகன் தனது ஆதரவாளர்களுடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த வீட்டை இடித்து தள்ளியதுடன் வீட்டில் இருந்த பெண்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகம் செய்வது தொடர்கதையாகி வரும் நிலையில் ஸ்டாலினின் இரும்பு கரம் துருப்பிடித்து விட்டதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் அவரோட சொந்த இயந்திரமான ஜேசிபி எடுத்துக்கிட்டு 20 அடியாட்களை கடப்பாறை மம்முட்டி எல்லாரையும் எடுத்துட்டு வந்து எல்லாரையும் அடிச்சு நைட்டு துன்புறுத்தி எங்க வீட்டு முன்னாடி போட்டிருந்த ஷெட்டெல்லாம் உடைச்சு ஜேசிபி இயந்திரத்தை வச்சு உடைச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஆதாரம் இது நாங்க போட்டோ மூலமாவும் நாங்க காமிச்சிருக்கோம். தமிழகத்தில் 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் வருகிற ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியோடு நிறைவடைவதையொட்டி தேர்தல் நடைபெறுகிறது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 2ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனுக்கள் திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் ஜூன் 12ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அசாம் மாநிலத்தின் 2 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஜூன் 14ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. 2 மாநிலங்களிலும் சேர்த்து காலியாகும் 8 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.